அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்களுடைய பெண்ணின் ஜாதகத்தில் லக்னம் பெண் ராசியில் இருந்தாலும் ராசி பெண் ராசியில் இருந்தாலும் உங்களின் பெண் உத்தமமான பெண்கள் எனலாம். உத்தம நற்குணங்களும் கிடைக்கும். மேலும் அவர்கள் திருமணமாகி கணவர் வீட்டுக்கு செல்லும் பொழுது அவர்கள் திருமணமாகி சென்ற அந்த காலம் முதல் அந்த கணவருக்கும் நல்ல மேன்மைகளை கொடுப்பாங்க. அதுக்கடுத்துதான் இதுல பெண் லக்னம் பெண் ராசி எதுன்னு நமக்கு உங்களுக்கு தெரியலைன்னா ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இதெல்லாம் பெண் ராசிகளா சொல்லுவோம். அப்ப இந்த பெண் ராசிகள்ல லக்னமாவோ அல்லது ராசியாவோ இருந்ததுன்னா, உதாரணமா ஒரு பொண்ணு ரிஷப லக்னம், ராசி பாத்தீங்கன்னா கன்னி ராசியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெண் லக்னம் பெண் ராசியா வர்றதுனால உத்தமமான ஒரு பெண்ணுக்குண்டான அந்த அன்பு, சாந்தம், அச்சமடம், ஞானம், பயிர்ப்புன்னு சொல்லுவீங்களா, இது மாதிரியான அம்சத்தை அவங்களுக்கு இயல்பா கொடுத்துருவாங்க. இந்த லக்னங்கள்ல அல்லது ராசிகள்ல சுபகங்கள் இருந்தனாலும் இயற்கையான ஒரு பெண் தன்மையை அந்த பொண்ணு கொடுப்பாங்க. அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் கொடுப்பாங்க. அந்த பெண்ணை கணவர் நல்லபடியா பார்த்துக்குவாரு. ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான கணவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு இல்லைங்க. சாப்பாடு வேணும்னாலும் சரி, அரிசி பருப்பு எது இருந்தாலும் சரி வாங்கிட்டு கொடுப்பாங்க. உழைச்சி அவங்க கொண்டு கணவர் இந்த பொண்ணு கொடுப்பாங்க. இவங்க வீட்டுல இருந்து பார்த்துக்குவாங்க. இது ஒரு பெண்களுக்கு உண்டான இயல்பு. இப்போ பெண் லக்னமா இருந்தா, இதே ஆண் லக்னமா இருந்தாங்கன்னா, அதாவது மேச லக்னம், கன்னி லக்னம், சிம்ம லக்னம், துலா லக்னம், தனுசு லக்னம், கும்ப லக்னம், இது மாதிரி லக்னத்திலேயோ அல்லது ராசிகளோ அவங்களுக்கு இருந்தாங்கன்னா பெண் மாதிரியான தோட்டத்தில் இருப்பாங்களே தவிர ஆண் மாதிரியான குணத்தில் இருப்பாங்க. அவங்க தான் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய அம்சத்தை கொடுப்பாங்க. இதுல லக்னங்கள் இது மாதிரி லக்னங்கள்ல இது மாதிரி ராசிகள்ல பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாகவும் கொஞ்சம் மூட்டத்திறந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாகவும் இருப்பாங்க. அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நன்றி. வாழ்க வளம்.